டேய் தங்க வந்து ஒரு ரூபாய் வாங்கிக்கடா. டேய் ஒரு ரூபாய் வாங்கிக்கடா. டேய் டேய் குட்டி ஒரு ரூபாய் வாங்கிக்கடா தங்க. ஒரு ரூபாய். எல்லாம் ஒரே பேச்சு வச்சு பண்ணிருக்கீங்களா? இது சீட்டு விளையாட்டு இது மாதிரி இல்ல, வேற ஏதோ பிரச்சனை தான் தெரியுது. தம்பி சரி வராதுமா. சொன்ன கேளுப்பா, வேண்டாப்பா. கிளம்புறோம். சொன்ன கேளுப்பா, வேண்டாப்பா. நான் கிளம்புறோம். ஸ்ரேயா, அனிதா, இல்லம்மா இதெல்லாம் சரி வராதுமா. இல்ல அங்க விடுங்க. சொன்ன கேளு அனிதா. மாப்ள மன்னிச்சுங்க மாப்ள. கடுங்க ஓதுறீங்க. பேசாம போயிருங்க. மாப்ள நீங்க என்ன பண்றீங்க? ரெஜி ரெண்டு பேரும் என்ன அடம் பிடிச்சிங்கனாலும் பாட்டி வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன், புரிஞ்சுதா? இங்க பாரு, அன்னைக்கு சொன்னதே இன்னைக்கும். இனிமேல் உங்க அண்ணன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அதுல இந்த சகல பாட்டி ஒருத்தர் பாரு, நெட்டை வளர்ந்து அவை மூஞ்சில வாழ்நாள் முழிக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, நீயும் தான் முக்கியமா நீ இந்த சித்தப்பேன் கொஞ்சிருக்க கூடாது, சரியா? சொல்லுமா. தம்பி, குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல்லப்பா? லீவ் விட்டாச்சு, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. இல்லை, லீவுக்கு இங்கே கொண்டு வந்து விடுவியான்னு கேட்கலான்ட்டு தான். ஹலோ கேக்குதா தம்பி? கேக்குதாப்பா? ஹலோ ஏங்க, அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்கல்ல, அதான் அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறக்காக கால் பண்ணாங்க போல். அம்மா வீட்டுக்கு? ஏன், போன வருஷம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா? நம்ம எப்படியாச்சும் பிளான் பண்ணி பாட்டி வீட்டுக்கு போய் ஆகணும். எப்படி போகுது? பிளான் படி தரடா என்ன பண்றேன். ஹலோ, நத்தன் இருக்காங்களா? டேய் சிவகாஸ் லூசு, நான் தான்டா பேசுறேன், சொல்லு. டேய் மித்துன், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நியூஸ் வீட்டுக்குள்ள வந்து பேசாதீங்க, வெளியில வந்து பேசுங்க. வெளியவா? எதுக்குடா? சொல்றத செய்டா. வந்துட்டோம், சொல்றா. ஹலோ. டேய் சகஸ்ரா லைன்ல வந்துட்டா. சகஸ்ரானா பெரிய சிஎம் சொல்றா. டேய் மிதுனே பந்தேன வை. எஸ் சொல்லு. இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க கிட்ட வேணா ஐடியா கேட்கலாம். ஆமால, பாட்டிக்கு ஃபோன் பண்ணு. சிவதாஸ் கண்ணே. பாட்டி 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 பாட்டி. ஏய் நிறுத்துங்கடா, எத்தனை பாட்டிடா? ஓ, எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு வர ஏதாச்சும் பிளான் சொல்லுங்க. பிளானா? எனக்கு என்ன பிளான் தெரியும்? பேசாம இப்படி பண்ணிட்டா எப்படி?
அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா. என்னது உடம்பு சரியில்லைங்களா? பேசாம தைலம் போட்டு நல்லா படுத்து தூங்குங்க. ஃபோனெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இல்லைம்மா, குழந்தைங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சரியாகுமோன்னு தோணுது. என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் பார்க்கணும். எதுக்கு குழந்தைகளை பார்க்கணும்? இது சரிப்பட்டு வராதும்மா. பேசாம இப்படி பண்ணிட்டா? அம்மா, நான் சொத்தை பிரித்து உங்கள் 3 பேர்த்துக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? சொத்தா? நமக்கு இருக்கிறதே அந்த ஒரு வீடு தான், அதையும் 3 பிரிச்சா விளங்கிரும். வெய்மா போன. இதுவும் சரிப்பட்டு வராது. உண்ணாவிரதம்? உண்ணாவிரதமா? போராடுவோம் போராடுவோம். பாட்டி வீட்டிற்கு போகும் வரை போராடுவோம். சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம். பாட்டி வீட்டிற்கு போனால்தான் சாப்பிடுவோம். உண்ணாவிரதம் உண்ணாவிரதம். ஏங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன், வாங்க சாப்பிடலாம். உண்ணாவிரதம் வேண்டாம். சிக்கன் பிரியாணி வேண்டும். இது நமக்கு செட் ஆகுதுப்பா. பாட்டி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. எப்படி? இது ஒர்க் அவுட் ஆகும். எஸ். டேய் மூத்த மவனே, சொல்லுமா. அணிக்குட்டி, என் கடைக்குட்டி ரெஜிக்குட்டி, இப்போதாண்டா தெரிஞ்சது உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. இப்போ அது புரிஞ்சுதில்ல உனக்கு? இப்போதாண்டா உன் அருமையே எனக்கு புரியுது. இப்போதாம்மா உன் அருமையே எனக்கு புரியுது. எல்லா தப்பும் அந்த 2 பேர் இருக்காளுங்க பாரு, அந்த ராட்சசிக்கு மேலே தான். ராட்சசியா? அதான் உன் கூட பிறந்தவளுங்க. எனக்கு வேற யாரும் வேணாண்டா, நீ மட்டும் போதுண்டா. உனக்கு முன்னாடி பிறந்தவனும் உனக்கு பின்னாடி பிறந்தவளும் இருக்கிறாங்க பாரு, 2 பேரும் சுத்த மோசம். உனக்கு முன்னாடி பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க பாரு, சுத்த மோசம். நீ தாண்டா என் தங்க மகன், செல்ல மகன், தெய்வ மகன், முத்து மகன். நீ யாரா? என் செல்ல பிள்ளை, பன் பேபி, அமுல் பேபி, குட்டி பாப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அது என் கடைக்குட்டி, முயல் குட்டி, சிங்கு குட்டி, ரஜிதா குட்டி தான். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது நீ தான். ஒரே ஒரு மாப்பிள்ளை, அது உன் வீட்டுக்காரர் தான். இருக்கிறாரு நம்ம மாப்பிள்ளை பக்கத்துல. இருக்காருமா, இருங்க ஒரு நிமிஷம். அம்மா பேசுறேன். மாப்பிள்ளை இருக்காராம்மா பக்கத்துல. இருமா, அவர்கிட்ட கொடுக்குறேன். நீங்க தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையிலே கெத்தான தலை சிறந்த மாப்பிள்ளை. இப்போதாங்க மாப்பிள்ளை தெரிஞ்சுது, இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்டஸ்ட் மாப்பிள்ளைன்னு. மூத்த மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் தான் வேஸ்டஸ்ட் மாப்பிள்ளை. உங்க சகல இருக்கான் பாருங்க, வாய்க்கு விளங்காது, சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களெல்லாம் லீவுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுடா. சரி வர்றேன். மாப்பிள்ளை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களா? குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க மாப்பிள்ளை. சரிங்கத்தா சரிங்கத்தா. மாப்பிள்ளை, உங்களையெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள்ளை. குழந்தைய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரீங்களா? சரிங்க அத்தை, நாளைக்கு வந்துடுறோம். எத்தனை மணிக்குப்பா வர்ற? ஒரு 10 மணிக்கு வர்றேன். எத்தனை மணிக்கு வரீங்க மாப்பிள்ளை? ஒரு 12 மணிக்கு வந்துடுறேன் தா. எத்தனை மணிக்கு வரீங்க மாப்பிள்ளை? ஒரு 12 மணிக்கு வந்துடுறேங்க. 12 மணிக்கா? வேண்டாம் மாப்பிள்ளை, நான் வெளியே போயிடுவேன். நீங்கள் ஒரு 3 மணிக்கு வாங்க. சரிங்க அத்தை, ஒரு 3 மணிக்கு வந்துடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மிதுன் கண்ணு, ஸ்ரேயா குட்டி, உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் எப்படிம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நாங்கள் மட்டும் தானே வந்திருக்கோம், அவங்கள யாரும் ஒன்றும் வரல இல்லை? வேற யார் வருவாங்க? அவளுங்களை பற்றி ஞாபகப்படுத்தாத. பொண்ணுங்க அவளுங்க ராட்சசிங்க. எனக்கு பொண்ணுங்களே கிடையாது. எனக்கு ஒரு மகன், ஒரு மருமக, ஒரு பேத்தி, ஒரு பேரன், அவ்வளவுதான். இப்போதாங்க நீங்கள் எங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. பாட்டி மணி 12 ஆமா, மணி 12 நீ கிளம்புங்க, ஊருக்கு கிளம்புங்க, நேரம் ஆயிரும். என்னங்க உங்கள் அம்மா இப்போவே ஊருக்கு கிளம்ப சொல்கிறாங்க? என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜோசிக்கார சொல்லியிருக்காப்பா, 12:30 மேல ராகுகாலம். எந்திரிங்க, கிளம்புங்க. இன்னைக்கு என்னங்க தர ஆகுகாலம்? ராகுகாலம் இருக்குது, நம்ம கோயில்ல விளக்கு போட போனோம். நீ பார்த்து மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போ. சரி, எங்கள் அம்மா ஏதாவது நல்லதுன்னு சொல்லு. நேரம் சரி பையனை, பசங்களை நல்லா பார்த்துக்கோ. நேரம் கொஞ்சம் போங்க. சரி சரி வா. பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க. பார்த்து போங்க. நேரமே கிளம்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சிவனாடி சித்தர் சொல்லியிருக்கிறாரு. அது சிவனாடி சித்தரா? எங்கள் அம்மாவுக்கு விருமாண்டி சித்தர் வரைக்கும் எல்லாத்தையும் தெரியும். என்ன பண்ணுவியோ, பசங்களை வெயில் விளையாட விடாமல் பார்த்துக்கோ, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. சரி வர்றோம். நல்லா பார்த்துக்குங்க, போயிட்டு வரோம்.
வாங்க வாங்க. என்னம்மா வெளியிலே நின்றுட்டு இருக்க? நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களா, அதான் வாசலே நின்றுட்டு இருக்கேன். பார்த்தங்க பாருங்க, எங்க அம்மா நமக்காக வாசல்லே நின்று காத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். நான் நினைச்சு கூட பார்க்கலமா உனக்கு என் மேல இவ்வளோ பாசம் இருக்குன்னு. என்னம்மா பண்ணுறது, நான் பெத்த முதல் பையனும் சரியில்லை, கடைசி பொண்ணும் சரியில்லை. எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, முத்து பொண்ணு அனிதா குட்டி மட்டும்தான். ஏம்மா உனக்கு என் மேல இவ்வளோ பாசம் இருந்துட்டு ஏன்னா இவரை போய் கல்யாணம் பண்ணி வச்ச? அவருக்கு என்னம்மா, மூத்த மாப்பிள்ள, கெத்து மாப்பிள்ள, பார்க்கறதுக்கு அஜித் குமார் மாதிரி இல்லை. இருந்தாலும் அவர் சந்தோஷப்பட்டுமேங்கிறதுக்காக சொன்னேன். வாங்க மாப்பிள்ள. என்னம்மா லூசு மாதிரி ஆடிட்டு இருக்க? நீங்க 3 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களா, அந்த சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டேன். அதுக்குன்னு ரோட்டில் நின்னா நீங்க வர்றேன்னு சொன்னதே சந்தோஷமாப்ல. வீடா இருந்தா என்ன, ரோடா இருந்தா என்ன? ஏம்மா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா, உங்க அண்ணனும் சரியில்லை, உங்க அக்கா கறியும் சரியில்லை. எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, கடைக்குட்டி நீ மட்டும்தான். அதை விட பெரிய மாப்பிள்ளைன்னு ஒரு ஆள் இருக்கான் பாரு, ஆகாவளி. இந்த மாப்பிள்ளை மாதிரி வருமா? ரஜினிகாந்த் மாதிரி இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இருக்கிறாருல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.